எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பகுதியில் ஒரு தாலி மீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தாலி காம்போ பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன், அதில் நல்ல வரவேற்பு இருந்தது. இது போன்ற தாலி காம்போ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, இப்போது இந்த சப்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எவ்வளவு அளவுன்னு நான் போட்டு வச்சிடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாய் ஒன்று அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம இந்த கோபி, அதாவது காலிஃப்ளவர் சப்ஜி செய்யறதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு அதில் புழுவெல்லாம் இருந்ததுன்னா நீக்கிட்டு, கருப்பாக இருந்ததுன்னா அதையும் நீக்கிடுங்க. அதற்கு பிறகு நல்ல சுடுதண்ணி வச்சுக்கிட்டு அதில் மஞ்சள் உப்பு போட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டிக்கிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது போல் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல மஞ்சத்தூள் நிறையாவே போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டு நான் சொன்னது போல் செஞ்சு வச்சுருக்கேன். வாணலி சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அடுத்தது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனேயே நம்ம பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த கலர் மாறுறதுக்குள்ளரையே பொடியாக நறுக்கிய இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லா பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போது இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்கிய பின்னாடி தக்காளியை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வைத்த தக்காளி. அடுத்தது இதில் உப்பு சேர்க்கலாம். நான் காலிஃப்ளவரில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்துக்கோங்க. என்ன பிங்க் கலரில் உப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயன் சால்ட். இது நம்ம 4 டிஷ் ஒரு நாளைக்கு பண்ணோன்னா மாற்றி மாற்றி உப்பை பயன்படுத்துங்க. சரி, இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சு போயிடணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா குழைவாயிடுச்சு. அதில் இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்க வேண்டிய பவுடர்ஸ் என்னென்னா, ஏற்கனவே மஞ்சத்தூள் இருக்குது, அதனால் நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு வேக வைக்கலாம். நல்லா பெரட்டி போட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். அடுப்பில் காலிஃப்ளவர் சப்ஜி வேக வைக்கிற வரைக்கும் நம்ம அடுத்த ரெசிபி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அடுத்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. அதாவது நான் இன்றைக்கி கீ ரொட்டி செய்ய போகிறேன். அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஊறிக்கிட்டு இருக்குது. இது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ காம்போ தாலிக்கு தேவையான அடுத்த ரெசிபி என்னன்னா, நம்ம பன்னீர் மக்கன் க்ரீன் கிரேவி பார்க்க போகிறோம். அதற்கான பொருள்களும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். அரைப்பதற்கு தேவையான பொருள்கள் என்னென்ன போடுறேன்னு பார்த்துடலாம். இதில் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பிடி போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 பிடி போல் புதினாவை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் நான் 6 சேர்க்குறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பூண்டு பல் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி துண்டுகளையும் சேர்த்துக்கிறேன். இந்த காய் பாதி வெந்துருச்சு. அதை திறந்து பார்த்து நீங்கள் இந்த கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகளும் நல்லா வெந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை சேர்த்து மறுபடியும் கிளறி மூடி போட்டு வேக வைங்க. இப்போது இதில் இந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் தயிர் சேர்க்கணும்.
இதை நல்லா பேஸ்ட் போல் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் பாருங்கள் பன்னீர் எடுத்து இப்படி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த க்ரீன் கிரேவிக்கான பொருள்கள், அதை எல்லாத்தையும் இதில் ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா எல்லா பன்னீருக்கும் போதுமான அளவுக்கு இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். உப்பையும் சேர்த்துக்கணும். இந்த ஹிமாலயன் ராக் சால்ட் இன்னும் பல பொருள்கள் நம்ம viha.online இருக்குது. புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் viha.online என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆன்லைன் ஷாப். அதில் நிறைய பொருள்கள் தினமுமே புதிதாக பதிவேற்றம் செய்கிறோம். அதில் கிராசரிஸ் முதற்கொண்டு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் முதற்கொண்டு நிறைய கிளாத் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நீங்கள் இப்போது ஆட் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லா பொருளும் பார்த்துருப்பீங்க. ஆன்மீக பொருள்கள் எல்லாம் நிறையா இருக்குது. ரொம்ப தரமான பொருள்கள் வாங்கிக்கலாம். எங்களுக்கான கிளைகள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் எங்கள் பொருள்கள் இல்லை. எங்கள் ஷாப்பு அங்கே ஆட் பண்ணலை. இன்னொன்று நேரடியாக வந்து வாங்கணுன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய விஹா ஷாப்புக்கு வாங்க. எங்களுடைய கிளைகள் வேறு எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் கிடையாது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் காய் வச்சோம் இல்லையா, அது கிளறி விட்டுடலாம். உப்பு நான் நடுவில் எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டேன், வெந்துருச்சான்னு பார்த்தேன். அதில் கொஞ்சம் வேகாமல் இருந்தது. இன்னும் வேகட்டும்னு சிம்மில் வச்சுருக்கேன். இன்னும் வேகணும். பாருங்கள் இந்த தண்டு இருக்கு இல்லையா, தண்டு பகுதி இன்னும் சுலபமாக நம்மளால் கட் பண்ண முடியல, அதனால் வேகட்டும். பன்னீர் மக்கன் க்ரீன் கிரேவி செய்கிறோம் இல்லையா, அதுக்காக நான் வானலி ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன். இதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் முதல்ல கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதுலேயே நெய் அல்லது எண்ணெய் நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இந்த சுத்தமான பசு நெய் நம்ம viha.online இருக்குது, பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப viha.online பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன்னு சிலருக்கு பொறாமைப்படுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, சொல்லாதீங்கன்றாங்க. என்னுடைய ஆன்லைன் ஷாப் பற்றி என்னோடய யூடியூப் வீடியோவில் நான் தான் சொல்ல முடியும். எத்தனையோ விளம்பரங்கள் வருது. அப்போ அந்த விளம்பரங்கள் எல்லாம், அதாவது எங்கள் வீடியோலேயே பார்த்திங்கன்னா வேறு என்னமோ விளம்பரங்கள் வருது. இந்த விளம்பரத்தை போடணுமா அப்படின்னு சிலர் வந்து காழ்ப்புணர்ச்சியால் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்காதீங்க யார்கிட்டையுமே. வெண்ணெய் உருகிற சத்தம் பார்த்தீங்களா? சூடான உடனேயே நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் பொரியட்டும். அடுத்து இதில் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். ஓரளவுக்கு சுருங்கி இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், இந்த க்ரீன் கிரேவியில் நம்ம பன்னீரை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். இப்போது இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், வெண்ணெய் மாதிரி இருக்கும் இந்த கிரேவி. இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இது எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகள் புதினா எல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஓரளவுக்கு கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் வெந்துருச்சா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? மூடி வச்சதுனால தண்ணி தானாக விட்டு இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். காய் தயாராகிருச்சு. அடுப்பை விட்டு இறக்கிடலாம். எவ்வளோ சீக்கிரத்தில் பிரமாதமான காலிஃப்ளவர் சப்ஜி, கோபி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த அடுப்பில் வச்சோம் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பக்குவமாக இருக்குது. நடுவில் நான் கொஞ்சம் டேஸ்ட்டும் பார்த்துட்டேன், அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இதில் அடுத்தது நம்ம என்ன சேர்க்கணுன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சும்மா அந்த ஸ்பைசி ஸ்மெல் கொடுக்கறதுக்காக.
அடுத்தது ஒரு 5-6 ட்ராப்ஸ் லெமன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் வருது இல்லையா? போதும். இந்த அளவுக்கு வந்ததுன்னா நீங்கள் அடுப்பை அணைச்சி பவுலில் கொட்டிக்கலாம். இப்போது இன்னோவேட்டிவாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஆனியன் ரிங்ஸ் வந்து அங்கங்கே வச்சுக்கோங்க. இதற்கு பிறகு நம்ம வெண்ணெய் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அப்படியே மேலாக போட்டுருங்க. ஏன்னா மக்கன் இல்லையா, இது மக்கன் க்ரீன் கிரேவி, அதனால் வெண்ணெயும் மேலே போட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான், சும்மா இன்னோவேட்டிவாக ஏதாவது செய்யணுமே அப்படின்றதுக்காக. அதுக்கு பிறகு நம்ம இன்னும் இன்னோவேட்டிவாக செய்யணும்னு நினச்சா பால் வந்து அங்கங்கே 2 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது ஹோட்டலுக்கெல்லாம் போனால் நமக்கு இதுதானே டேஸ்ட், அப்புறம் தான் பார்க்குறோம் நம்ம. ஆஹா என்ன அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோம் இல்லையா? அடுத்தது மெயின் டிஷ் செய்ய போகிறோம், சூக்கா ரொட்டி செய்ய போகிறோம். அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன் இல்லையா? இப்போ அதை உருட்டி ரொட்டி செய்கிறது எப்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த பதிவு ரொம்ப வருஷம் முன்னாடி போட்டிருக்கேன். அதனால் இப்போ புதுசாக சூக்கா ரொட்டி, அதனால் இது வந்து காம்போ தாலின்றனால சூக்கா ரொட்டியாக உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இந்த ஹாட் பேக்கை சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, 8 மணி நேரம் இந்த சூடு தாங்குங்க, நான் உங்களுக்கு சீக்கிரத்தில் கிடச்சிதுன்னா தரேன். இப்போ எல்லாம் லாக்டவுன்றனால நிறைய பொருள்கள் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம இடுறதுக்கு கொஞ்சம் காஞ்ச மாவை எடுத்துக்கலாம். இந்த மாவு நம்ம எவ்வளோ இடணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு விட்டோம் செஞ்சோன்னா நல்லா வரும். இப்படி உருண்டைகளாக எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை மாவு தொட்டு உருட்டிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு உருட்டினா போதும். சப்பாத்திக்கு தான் கொஞ்சம் பெருசாக நம்ம உருட்டணும், ரோட்டிக்கு ரொம்ப பெருசாக உருட்டணுன்றது அவசியம் கிடையாது. தவா சூடாயிருச்சு, இதில் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது நம்ம உருட்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம தவாவில் போட்டது பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போடுறோம். இதில் இங்கே பபிள்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ அந்த பக்கமும் நமக்கு ஓரளவுக்கு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சுன்னு தெரியுது இல்லையா? இதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, நீங்கள் இதை இப்படி போட்டுக்கோங்க. அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்த அந்த பக்கத்தை வந்து மேலே போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதை திருப்பி போட்டு இதை மேலே திரும்ப போட்டுக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு இல்லையா? இதை நேரடியாக கேஸில் சுட வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒத்துக்கிறது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கேஸ்லேயும் நேரடியாக சுடலாம், அப்படி இல்லைன்னா தவாலையும் நம்ம சுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி தவாலை சுடும் பொழுது ஒரு துணியை வச்சுட்டு அதை அழுத்தி நீங்கள் சுட்டுக்கோங்க. நேரடியாக கேஸில் ஏன் சுடக்கூடாது அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதனால் அந்த மாதிரி சுடலை. பாருங்கள், இப்போ பக்குவமாக சுட்டாச்சு. அடுத்தது இதை போட்டுக்கிறோம். இது ஒன்றுன்னா கூட நீங்கள் சுட்டு வைக்கலாம். இதுவும் சுட்டாச்சு. இப்போது நம்ம ரொட்டி செய்துட்டோம் இல்லையா? பரிமாறும் படலம். அடுத்தது நம்ம எப்போவுமே சமைக்கிறதை காட்டிலும் நம்ம டேபிள் மேலே அவங்களுக்கு தட்டில் எப்படி பரிமாறி வைக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம செய்த பன்னீர் மக்கன் க்ரீன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும்.
செய்து சாப்பிட்டு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சுவையில் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. மின்ட் அண்ட் கொரியாண்டர் பார்த்தோன்னா இது நல்லா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. செய்தீங்கன்னா மற்ற கிரேவிஸை காட்டிலும் இதுதான் சுவையாக இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்தது பாருங்கள், சப்ஜி வச்சுருங்க. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம viha.online இருக்கக்கூடிய ஸ்பைசி ஊறுகாங்க. நீங்கள் இந்த ஸ்பைசி ஊறுகாய் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா விட மாட்டீங்க. சப்பாத்தி கூடையோ பூரி கூடையோ இது மட்டுமே வச்சு சாப்பிடுவீங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இன்றைக்கு ஹெல்த்தி காம்போ தாலி ரெசிபீஸில் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு தாலி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது இரவில் மட்டும் சாப்பிடணுமா, பகல்லையும் சாப்பிட்லாமான்னு. அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு சப்பாத்தி பகலில் சாப்பிட பழக்கம் இருந்தால் சாப்பிட்லாம், இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், இந்த ரோட்டி கூட கொஞ்சம் ரைஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த லெமன் ரைஸோ இல்லை கீரை ரைஸோ என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ அந்த ரைஸையும் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். சரி, இவ்வளோண்டு அதாவது ஒரு சப்ஜி ஒரு சைடு மெயின் டிஷ் பண்ணியிருக்கீங்களே, இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போதுமானது. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்திற்கு என்னென்ன தேவையோ, ப்ரோட்டீன் இருக்குது இந்த பன்னீரில், மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சப்ஜியில் இருக்குது. ஆனியன் சாப்பிட்றோம், பிக்கிள் லெமன் பிக்கிள் சாப்பிட்றோம். நம்ம தட்டு நிறையா வச்சுக்கிட்டு பிடிச்சதை சாப்பிட்டு வேண்டாததெல்லாம் ஒதுக்கிறத காட்டிலும் நம்ம கொஞ்சம் சமைச்சு நல்லா நிறைவாக சாப்பிட்டோன்னா தான் உடம்புல சேரும் இல்லையா? சரி, இந்த காம்போ தாலி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நம்ம எங்களுடைய விஹா ஆன்லைனில் நிறைய புதிய பொருள்கள் சேர்த்துருக்கோம். எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயோ இல்லை வேறு எந்த கடைகள்லையோ உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் எங்கேயும் கிடைக்காது. அதற்கான இன்னும் பொருள்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஹா ஆடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.